இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுங்க. இந்த கும்பாபிஷேகத்தில் உள்ளார சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஆகம மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பார்கள். இந்த சிவாச்சாரியார் அப்படிங்கிறவங்க சிவனை தொட்டு பூஜை செய்வது மட்டுமே தொழிலாக கொண்டவர்கள். பிராமணன்னா யாரு? தன்னுடைய வாழ்நாளை மற்றவர்களுக்காக பிறருக்காக வாழக்கூடியவன் பிராமணன். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. சிவாச்சாரியாராக இருக்கட்டும், பட்டாச்சாரியாராக இருக்கட்டும், தீட்சதராக இருக்கட்டும், பட்டர், சிவாச்சாரியார் பட்டர் எல்லாம் ஒண்ணுதான். மதுரையில் போனீங்கன்னா பட்டர்னு சொல்லுவாங்க. பட்டராக இருக்கட்டும், ஐயராக இருக்கட்டும், இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மந்திரம் உண்டு. என்ன மந்திரம் தெரியுமா? இவர்களுக்கு எல்லாருக்குமே தர்ப்பணம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 96 தர்ப்பணங்கள் பண்ணணும். மாசப்பிறப்பா தர்ப்பணம் பண்ணணும், அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும், மண்வாதி தர்ப்பணம் பண்ணணும், மாலையபட்சம் 16 நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும். மொத்தம் 96 தர்ப்பணங்கள் பண்ணணும். இந்த தர்ப்பணங்கள் பண்ணி முடிச்சு இவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஒழுங்கா தர்ப்பணம் பண்ணலையோ, யாருக்கெல்லாம் ஆண் வாரிசு இல்லையோ, யாரெல்லாம் இந்த தீர்த்தம் படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது போய் சேரட்டும்னு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. ஏஷான் ந மாதா ந பிதா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை சொல்லி கடைசியாக தர்ப்பணம் செய்வாங்க. ஏன்னா பிராமணன் அப்படின்றவன் யாரு? ஒரு விவசாயி இருக்கிறான். இந்த விவசாயி விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறான். நீங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நான் கிராமத்துல இருந்து வந்தவன் தான். நாங்கெல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு அவனுடைய அப்பா இறந்த தேதி தெரியாது. ஆனா இந்த பிராமணன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அதுக்கு ஒரு ஐயர் இருப்பார், பஞ்சாங்கார ஐயர்னு ஒருத்தர் இருப்பார் அங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பிராமணர் அவனுடைய அப்பா இறந்த தேதியை இவர் குறிச்சு வச்சுக்குவார். அதையெல்லாம் கூட இன்னைக்கு கிண்டல் பண்ணி பேசுறாங்க. நிறைய பேர் பேசுறாங்க அதை பத்தி. அதாவது மனசு வலிக்கின்ற அளவுக்கு பிராமணனை இழிவுபடுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் மனசு வலிக்கின்ற அளவுக்கு ஒரு சமுதாயத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு இனத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கம் நினைச்சனா எலவனாலும் பண்ணலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதியை, ஒரு இனத்தை, ஒரு மதத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். பிராமணரை அழித்து விட்டால் நாம் நன்றாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா முடியாது. எப்படி முடியும்? பிராமணரை வாழ வைக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். அந்த விவசாயி என்ன பண்றான்? தினமும் போறான், வேலை செஞ்சுட்டு வர்றான். அவங்க அப்பா இறந்த தேதி தான் தெரியும், தெரியவே மற்ற ஒன்றும் தெரியாது. உடனே இந்த பிராமணன் என்ன பண்றான்? அவன் வீட்டுக்கு போய் அந்த காலத்தில் இந்த மாதிரி இத்தனாம் தேதி உங்க அப்பாவுடைய சிரார்த்தம் வருது, அவங்களுக்கு சிரார்த்தம் பண்ணி வைக்கிறது தான், தவசம் திதி கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை. கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, திதி பண்ணி வைப்பாங்க. இதுதான் 2 வேலை. கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? நேராக போய் அவங்க குடும்பத்தில் போய் இந்த மாதிரி இன்னைக்கு திதி வருதுப்பா, முதல் நாள் ஒரு வேளை வீட்டை சுத்தப்பத்தம் பண்ணி வை, மறுநாள் வாழைக்காய் அரிசி எடுத்து வை, நான் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியே லைனாக போய்கிட்டு இருந்தது. ஐயருக்கு எதுக்கு அரிசின்னு கேட்டவங்க தான் இப்போ இருக்கக்கூடியவர்கள். ஐயருக்கு எதற்கு அரிசி? இன்னைக்கு என்ன ஆச்சு? எல்லா ஜாதகத்திலையும் பிதுர் சாபம். எல்லாம் காசிக்கு தான் போறாங்க. ராமேஸ்வரம் போகணும், காசிக்கு போகணும், காசிக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணும். காசிக்கு போனாலும் பாவம் தொலைந்து விடுமா? தன்னுடைய தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சாமி இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சாமி இருக்குன்றவனும் செய்யறான், சாமி இல்லைங்கிறவனும் செய்யறான். நம்பிக்கை அப்படிங்கிறது வேற,
கருட புராணத்தில் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது வேற. நம்பிக்கை அப்படிங்கிறது அது இறைவனுடைய மீது வைக்கக்கூடியது. சட்டத்திட்டம் அப்படிங்கிறது கருட புராணத்தில் இந்தந்த விஷயங்களை செய்தால் இதையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமன் தன்னுடைய தந்தைக்கு கொல்லி போடல. பிதுர் சாபம் வருகிறது. இலங்கையிலிருந்து வந்து ராமேஸ்வரத்தில் முதலில் ராமன் தான் திலகோமம் செய்கிறான். நீங்க ராமனை பத்தி பேசுறீங்க. ராமர் தான் முதலில் திலகோமம் செய்தவர். பிதுர் சாபம் வந்தால் குடும்பம் அழிந்து காதல் திருமணம் துர்மரணம் இதெல்லாம் நடக்கும். அதுக்காக தான் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். இந்த வேலையை செய்து கொண்டிருந்தவர்களும் பிராமணர்கள் தான். எந்த வேலையை? திதி கொடுக்கிறது, காரியம் செய்து வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், இது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த ஜாதியில் இருக்கிறவங்களாம் இந்த பிதிர்காரியத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்ய சொல்ல வேண்டியது தானே. கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, தேவாரம் பாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கல்ல, தேவாரம் பாடி உங்களுடைய சடங்குகளை பண்ண வேண்டியது தானே. திலகோமம் பண்ணுங்களேன். தேவாரம் பாடி திலகோமம் பண்ண முடியுமா உங்களால? திலகோமம் எப்படி பண்ணுவீங்க? ராமன் எப்படி பண்ணியிருக்கிறார் திலகோமம் சொல்லுங்க. பஞ்சபாண்டவர் பண்ணியிருக்காங்க. குட்டிபுரம், அதாவது நவமுகுந்தன் அப்படின்ற ஒரு கோயில்ல பஞ்சபாண்டவர் பண்ணியிருக்காங்க திலகோமம். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 63 நாயன்மார்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. நான் முதல் எபிசோட்ல கூட சொல்லியிருக்கேன் இந்த 63 நாயன்மாரை பத்தி. பிராமணன் அதாவது தில்லைவாழ் அந்தணருக்கும் அடியாருக்கும் அடியேன், இதுவும் வருது. முப்போதும் திருமேனி தீண்டுவாருக்கும் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு வருது. இப்ப தில்லைவாழ் அந்தனர் அப்பயே இருந்திருக்காங்கல்ல, அப்பயே அவங்க பூஜை பண்ணியிருக்காங்கல்ல. அப்ப முப்போதும் திருமேனி தீண்டுவார்னு சொல்லக்கூடிய ஆதிசைவரும் இருந்திருக்காங்கல்ல. சேக்கிழார் பெருமானும் சொல்லியிருக்காருல்ல. சேக்கிழார் பெருமானை விட பெரிய ஆள் கிடையாது. தீட்சிதர், பிராமணர், சிவாச்சாரியார், அதற்கு பிறகு பட்டாச்சாரியார். எவ்வளவு பட்டாச்சாரியார் இருந்திருக்கிறார். ஆண்டாளை வளர்த்ததும் ஒரு பட்டாச்சாரியார் தானே. ஆண்டாளை வளர்க்கிற அளவுக்கு ஒரு பட்டாச்சாரியார் இருந்திருக்கார் அப்படின்னா அந்த குலம் எப்படிப்பட்ட குலமாக இருந்திருக்கும். சுவாமியை தொட்டு பூஜை பண்றோம், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மதத்தையும் பற்றி தவறாக பேசக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் வாங்குவாங்க எங்க கிட்ட. மாதா கோயில் மணி ஓசை வேத மந்திரத்திற்கு சமமானது. பள்ளிவாசலில் ஓதுகின்ற பாங்கு என்று சொல்லக்கூடிய தொழுகை வேத மந்திரத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா வேத மந்திரத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். வேத மந்திரம் சொல்லக்கூடியவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகம மந்திரம் சொல்லக்கூடியவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். பிராமணன் அப்படின்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லா இடத்திலும் அடுத்தவர்களுக்காக வாழக்கூடியவனே, அதுதான் உண்மை பிராமணன். ராவணன் யாரு? அசுரகுல பிராமணன் அப்படின்றாங்க. ராவணன் யாருன்னு தெரியாமலே நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. அசுரகுலத்துல பிராமணன். சிவபூஜை செய்யறதுக்கு ராவணனை விட ஒரு பெரியாள் கிடையவே கிடையாது. சுவாமியே பயப்படுற அளவுக்கு சிவபூஜை பண்ணுவான். தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பை எடுத்து வீணை வாசித்தவன் ராவணன். அப்படி சிவபூஜை பண்ணார். சுவாமி, அதாவது நிறைய பேர் சொல்றாங்க சுவாமி அப்படின்னா சுவாமி என்ன, சாமி சிவபூஜை பண்ணிட்டாங்க எல்லாம் கிடைச்சிருப்பான். முதலே சொன்னதுதான்.
தவறு செய்யாமல் இருந்தால் 50 மார்க் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதுல மாறுதலே கிடையாது. எனக்கு இலங்கை ஜெயராஜ் அவர்களுடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேட்பேன். அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், தவறு செய்யாமல் இருந்தால் 50 மார்க் உனக்கு இருக்கு. அதுலேயே நீ பாஸ் மார்க் வாங்கிடலாம், ஜெயிச்சுட்டு போயினே இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பிராமணர்கள் இல்லை, பிராமணர்களை அடித்து விட்டார்கள், பிராமணர்களே கிடையாது. ஒரு சமுதாயத்தையே தீட்சிதர்கள் மட்டும் அங்கே ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் அவங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பிராமணர்களை பொறுத்தளவு பிராமணர்களோ தீட்சிதர்களோ பட்டாச்சாரியாரோ இல்லை சிவாச்சாரியாரோ ரோட்டில் கொடி பிடிச்சி நின்று சண்டை போட மாட்டாங்க. எங்களுக்கு சலுகைகள் வேணும் அப்படின்னு எப்போதுமே கேட்க மாட்டாங்க. இந்தந்த சலுகைகளை எங்களுக்கு கொடுங்க. இன்னும் சொல்லப்போனா பிராமணர்ல கூட ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கிறார், ராமநாதன். தீட்சிதர்ல எம்எல்ஏ கிடையாது. தமிழ்நாட்டில் தீட்சிதர்ல எம்எல்ஏ கிடையாதுங்க. பட்டாச்சாரியார்லயும் நான் எம்எல்ஏ கேள்விப்பட்டது கிடையாது. சிவாச்சாரியார்லையும் எம்எல்ஏ கேள்விப்பட்டது கிடையாது. பெரிய ஐஏஎஸ் படிச்சவங்களும் கிடையாது, ஐஏஎஸ் ஐபிஎஸும் கிடையாது. ஏன்னா அதை படிச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? திரும்ப கோயில் பூஜைக்கு தான் வருவாங்க. ஏன்னா இவங்களுடைய தொழில். ஒரு எம்எல்ஏ கிடையாது சிவாச்சாரியார் குலத்தில். அரசியல்ல ஏதாவது 1% வேணா இருக்கலாம் யாராவது அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அரசியல்ல யாரும் கிடையாது. பிராமணர்ல கும்பகோணம் ராமநாதன் அம்மாவனுடைய ஆட்சியில எம்எல்ஏவா இருந்தார். அவர் தான் 2 முறையே நம்ம இருந்திருக்கிறார் எம்எல்ஏவா. பிராமணர்ல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, பிராமணர்ல இருந்திருக்கிறாங்க. ஆனா சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசைவ குலத்தில் பிறந்தவர்கள் இதுவரை ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஒரு பெரிய டாக்டர் இப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி தீட்சிதர் அரசாங்க வேலையில் வேணா தீட்சிதர் இருக்கலாமே தவிர ஒரு எம்எல்ஏவுக்கு நிற்கிறது அப்படின்றது கிடையாது. பட்டாச்சாரியாரும் அந்த அளவுக்கு யாருமே எனக்கு தெரிந்து இல்லை. மற்ற மாநிலத்தில் வேணாலும் இருந்தாலும் இருக்கலாமே தவிர நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. இது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. ஏன்னா ரொம்ப குறைச்சலான ஒரு ஓட்டு எண்ணிக்கை உள்ளதுனால அந்த எந்த கட்சியும் இவங்களை பார்க்கறது இல்லை. இவங்கள்ட்ட ஓட்டு கிடையாதுப்பா, அப்புறம் அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஓட்டு வங்கி எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கதான் கட்சிக்காரங்க போவாங்க. ஓட்டு கிடையாது. எதை செய்தாலும் பிராமணன் மீது தவறுதான் அப்படின்னு தான் வருமே தவிர எந்த சலுகையும் அரசாங்க சலுகை அப்படிங்கிறது எந்த சலுகையும் கிடையாது. அறிவிப்புகள் வேணுமானா இருக்கலாம், நிறைய அறிவிப்பு வரும். இந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்துட்டேன் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு வருமே தவிர எந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க? திருவேற்காடு மாங்காடு பிராமணர்கள் நிறைய பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிராமணரும் பார்த்தீங்கன்னா நிறைய சிவன் கோயில்கள் அம்மன் கோயில்கள், அதாவது வேதம் படித்து அந்த வேதத்தின் மூலமாக பூஜை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார். சிவாச்சாரியாரிலும் ஆகமம் வேதம் திருமுறை இதையெல்லாம் கற்றுக்கொண்டு படிக்கிறவங்களும் இருக்காங்க, படித்து அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட்டாச்சாரியார் அந்த வேத மந்திரங்களை படித்து அவர்களும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். தீட்சிதர்கள் அவங்களுக்கு தனியாக பாடம், தீட்சிதர் பாடம் அப்படிங்கிறது தனி. வேத மந்திரங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆகம மந்திரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த செய்முறை அப்படிங்கிறது ஒவ்வொரு கோயில்களுக்கும் வித்தியாசப்படும். அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால்,
ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு, அந்த வீட்டில் சமையல் கட்டு இருக்கும், பூஜை ரூம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அந்த வீட்டுக்காரம்மா காலம்பரை எந்திரிச்சு வாசு தெளித்து கோலம் போட்டு குளிச்சுட்டு வந்து அடுப்பு பற்ற வைக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, விளக்கேற்றி அடுப்பை பற்ற வச்சு முதல்ல பாலை காய்ச்சி கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பாலில் காப்பி போட்டு குடிப்பாங்க. இது அந்த காலத்து பழக்கங்க. இந்த காலத்தில் யார் செய்கிறான்னு எனக்கும் தெரியாது. இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிராமணன் வீட்டில் பார்த்தீங்கன்னா, சிவாச்சாரியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். சிவபூஜை பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒவ்வொரு வீட்டினுடைய வழக்கம். அதே மாதிரி ஒவ்வொரு கோவில்களிலும் ஒரு பழக்கம் இருக்கும். காலம்பரை கோயிலில் போன உடனே ஆத்மார்த்த பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பூஜை பண்ணுற கோயில் இருக்கு. அது அந்த காலத்தில். இப்போ ஆத்மார்த்த பூஜை பண்ணுறதுக்கே இவங்க டைம் கொடுக்கறதில்ல. ஏன்னா அறநிலையத்துறை அப்படிங்கிறது ஆத்மார்த்த பூஜை யாரும் பண்ண முடியாது. 4 மணிக்கு கோயில் திறக்கிறாங்கன்னா 3:50க்கு அங்கே இருக்கணும். 6 மணிக்கு கோயில் திறக்கிறாங்கன்னா 5:50க்கு அங்கே இருக்கணும். 5:50க்கு இருந்தால் உள்ளார போனோம் அப்படின்னாக்கா 12 மணி 1 மணிக்கு தான் உள்ளார வெளில விடுவாங்க. இடையில ஆத்மார்த்த பூஜை பண்ணுறதுக்கு டைமே கிடையாது. சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. பாத்ரூம் போகிறதுக்கே டைம் இருக்காதுன்னா பார்த்துங்களேன். அப்படி தான் ஓடுது வண்டி. அது மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். அந்த கோயிலுடைய பழக்கம் அப்படிங்கிறது அந்த சிவாச்சாரியாருடைய வம்சாவளியில் வந்தவர்களுக்கு தான் தெரியும். திடீர்னு ஒருத்தரை கொண்டு போய் போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது தெரியாது. சுவாமி அப்படிங்கிறது அவங்க அந்த சுவாமியினோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சுவாமிக்கு இவருக்கு தான் தெரியும் அந்த சுவாமியை பற்றி. சுவாமிக்கு என்ன கொடுக்கணும், எப்படி பாத்தியம் கொடுக்கணும், எப்படி அர்க்கியம் கொடுக்கணும், எப்படி அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிவிட்டு சில கோயிலில் நைவேத்தியம் உடனே பண்ணுவாங்க. சில கோயில் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தூபதீபம் காமிச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. சில கோயிலில் தூபதீபம் காமிச்சு அதுக்கப்புறம் பஞ்சாரத்தி பண்ணி தீபாராதனை பண்ணுவாங்க. சில கோயிலில் நித்திய உற்சவம் பண்ணுவாங்க. சில கோயிலில் காலம்பரையும் சோடசம், சாயங்காலம் சோடசம் இருக்கும். ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் வித்தியாசப்படும். எல்லா கோயில்லையும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் கட்டிய கோவில்களில் அவர்கள் அந்தந்த ஊருக்கு தகுந்தார் போல், நல்லா தெரிஞ்சுங்க, அந்த ஊருக்கு தகுந்தார் போல் அந்தந்த விஷயங்களை அமைத்து வைத்திருந்தார்கள். அதற்கு சிவாச்சாரியார்களை பூஜையில் வைத்தார்கள். அந்த சிவாச்சாரியார்கள் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். வேத மந்திரங்களை படிப்பதற்கு வேத விற்பன்னர்கள் பிராமணர்களை வைத்திருந்தார்கள். வேத மந்திரங்களை படித்து அவர்கள் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிதான் இந்த லோகக்ஷேமத்திற்காகவும் கிராமக்ஷேமத்திற்காகவும் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். பிராமணர்கள், சிவாச்சாரியார், பட்டாச்சாரியார், தீட்சிதர்கள் அப்படின்னு இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. இந்த பிராமணர்களில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. பிராமணர்களில் உட்பிரிவு இருக்கிறது. அதே மாதிரி ஐயங்கார்லேயும் உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. இப்போ எல்லாம் உட்பிரிவுக்குள்ளார பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உட்பிரிவுகளாம் இல்லாதது சிவாச்சாரியார் மட்டுமே. அதே மாதிரி தீட்சிதரில் பார்த்தீங்கன்னா உட்பிரிவு கிடையாது. தீட்சிதர் பொண்ணு, தில்லை பொண்ணு எல்லை தாண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லையில் இருக்கக்கூடியவர்கள் தீட்சிதர்கள். அவர்கள் வெளியூரில் சென்று வியாபகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. வெளியூர் போகக்கூடாது. வெளியூரில் போய் வியாபாரம் பண்ணுறது, வியாபகம்னா வேலை செய்யக்கூடாது. சிவாச்சாரியார் அப்படிங்கிறதுலையும் உட்பிரிவு கிடையாது. எல்லாருமே சிவாச்சாரியார் தான். பிராமணர்களில் உட்பிரிவுகள் இருக்குது. பட்டாச்சாரியார் அதுலேயும் உட்பிரிவு இருக்குது. வடகலை, தென்கலை, இதில் உட்பிரிவு இருக்குது. இதையெல்லாம் உள்ளடக்கியதான் ஐயர்னு சொல்லிடுறாங்க. மொத்தத்தையும் சேர்த்து ஐயர். அதாவது பிராமணன் அப்படின்னா அவன் பிராமணனா, அவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானா, அப்படி கிடையாது. வேத மந்திரத்தை சொல்லி அக்னிகோத்திரம் செய்யக்கூடியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். காஞ்சி மகா பெரியவருடைய அனுகிரகத்தில் இன்றும் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அக்னிகோத்திரி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க.
பசுமாடை வதைப்பது போல் வதைத்து கொண்டிருந்தாலும் பசுமாடை வளர்க்கின்ற இடமும் இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஆகையினாலே இந்த பிராமணர்கள் அப்படிங்கிறவரை பற்றி புரிஞ்சுக்கோங்க. வேத மந்திரங்களை சொல்லி சில பூஜைகள் செய்யலாம், ஆகம மந்திரங்களை கூறி சில பூஜைகள் செய்யலாம், தேவாரங்களை பாடி இறைவனை சந்தோஷப்படுத்தலாம். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்ன சிவகதிதானே. இதுல என்ன இருக்கு? சிவகதி தான் கிடைக்கும் இல்லையா? இறைவனை சந்தோஷப்படுத்துதல். நீங்க 4 வேதங்கள், இந்த 4 வேதங்கள்ல அதர்வண வேதம், சாம வேதம், இந்த சாம வேதம் மிகவும் பிடித்தமானது சிவபெருமானுக்கு. இந்த சாம வேதத்தை பாடினால், சாமகானம் பாடிதான் ராவணன் நிறைய விஷயங்களை சாதிச்சான். அது ராவனுடைய கதையில வரும். சாம வேதம் தான் பாடினான். ஏன்னா இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமானது சாமவேதம். தேவாரமும் பிடிக்கும், திருவாசகமும் பிடிக்கும். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிடிச்சமானது திருவாசகம். திருவாசகத்துல சொல்லாத விஷயங்களே இல்லை. நாங்க அதை ஏத்துக்கிறோம், நாங்களும் படிக்கிறோம். திருவாசகம் சஷ்டி கவசம் படிக்கிறோம். ஆனா வேத மந்திரங்கள், அந்த சப்தம், அதற்குண்டான விஷயங்கள், அந்த பூஜைக்குண்டான விஷயங்கள், அதை அப்படிதான் செய்யணும். முருகனுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படின்னா சஷ்டி கவசத்தை பாடி முருகனுக்கு கும்பாபிஷேகம் பண்ண முடியுமா? இப்ப சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் பண்றீங்க, தேவாரம் பாடிடுறீங்க. முருகனுக்கு கும்பாபிஷேகம் பண்றீங்க, திருப்புகழ் பாடுறீங்க. அம்பாளுக்கு எதை பாடுவீங்க? அபிராமி அந்தாதி பாடுவீங்களா? எல்லா இடத்துல அபிராமி அந்தாதி பாடி கும்பாபிஷேகம் பண்ணிட முடியுமா? தமிழ் முறை கும்பாபிஷேகம். எதை எதை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும்? எல்லாத்துக்கும் பெரிய டாக்டர் அவர் தான், சிவபெருமான். அவருக்கு தெரியும் யாரை எப்பொழுது எந்த இடத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு தெரியும். அவர் பார்த்துக்குவார். தமிழ்முறை கும்பாபிஷேகம் அது தனியாக பேசுவோம். அதை பற்றி இது பேசுறதுக்காக நம்ம வரல. இந்த பிராமணனை பற்றி பேசுகிறோம். பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க இறைவனை வழிபாடு செய்வதற்கு மட்டுமே பிறந்தவர்கள், வேத மந்திரங்களை சொல்வதற்கு மட்டுமே பிறந்தவர்கள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காவிரி கரையில் வேத மந்திரங்களை மாலை 5 மணி அளவிலே போய் உக்காந்தாங்க அப்படின்னா 7 மணி வரைக்கும் காவேரியில் லாகடத்தில் உட்கார்ந்து வேத மந்திரங்கள் சொல்லுவாங்க. மயிலாடுதுறையில் வேத மந்திரங்களை கேட்பதற்காகவே ஓடி வந்தால் காவேரி. அப்படிப்பட்ட பிராமணர்கள் வாழ்ந்த ஊர் தான் மயிலாடுதுறை. பிராமணர்கள் பிறருக்காக வாழக்கூடியவர்கள். சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள், தீட்சிதர்கள், இவர்கள் எல்லாருமே பரார்த்த பூஜை, அடுத்தவர்களுக்காக பூஜை செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை, போற்றுதலுக்குரிய மனிதர்களை நீங்கள் வணங்க வேண்டாம், வசைபாடாமல் இருங்கள் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.